ஓட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது இதிலே கடந்த காலங்களிலே இதற்கு நான் நினைக்கிறேன் இடமாற்றத்துக்கு வழங்கப்பட்ட இடமாற்றம் இந்த பிரதேசத்துக்கு வழங்கப்பட்ட ஆசிரியர்கள் அந்த பாடசாலைகளுக்கு செல்லாத அப்படியும் இருக்கின்றது. அதே போல இந்த பாடசாலைகளுக்கு நியமிக்கப்படும் அதாவது ஆசிரியர்கள் கல்விய கல்லூரியிலிருந்து வெளியேறுகின்ற ஆசிரியர்கள் அல்லது பல்கலைக்கழகங்களோட அதாவது கிராஜுவேட் அப்பாயின்மெண்டோடாக இருக்கின்ற ஆசிரியர்கள் கூடுதலாக இப்போதையான பிரதேசங்களில் நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை கல்வியை வச்சு மேற்கொள்கின்ற பட்சத்திலே இவ்வகையான பிரச்சனைகளை ஓரளவு தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆனால் கடந்த காலங்களிலே அவ்வாறாக எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அவ்வாறாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் அந்த உதாரணத்துக்கு ஒரு வலயத்துக்கு ஒரு 50 கல்வியல் கல்லூரி ஆசிரியர்களை நியமிக்கின்றார்கள் என்றால் அந்த நியமிக்கப்படும் ஆசிரியர்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையானவர்கள் கடமையை பொறுப்பேற்பது கிடையாது. அவ்வகையானவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் சில வேளை வலயக்கல்வி பணிப்பாளர்கள் கூட தெரியாமல் அந்த மாகாண கல்வி திணைக்களத்தின் ஊடாக அவர்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு அங்கு குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு அவர்கள் முதலாவது நியமனத்தையே மாற்றிக்கொண்டு செல்லக்கூடிய செயற்பாடுகள் எல்லாம் இருந்தது. கூடுதலாக இந்த உதாரணமாக வடக்கு எடுத்துக்கொண்டால் நெடுங்கடி கோட்ட பாடசாலைகளுக்கு கூட பிரதேசங்கள் நியமிக்கப்படுற ஆசிரியர்கள், அதே போல வவுனியா தெற்கு வலயத்திலே சட்டிகுள பிரதேசத்துக்கு நியமிக்கப்படுற வகையான புதிய ஆசிரியர்கள் ஏதோ ஒரு செல்வாக்கினை பயன்படுத்தி இவ்வாறு சென்றிருக்கின்றார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. இப்படியான செயற்பாடுகள் ஊடாகவும் இந்த பிரதேசத்துக்கு ஆசிரியர்கள் வந்து செல்வதில்லை. அதே போல இடமாற்றம் பெற்று வருபவர்களும் இதில் வாழவில்லை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இது தொடர்பாக வலயக்கல்வி பணிப்பாளர்களிடம் ஒரு சிறிய விளக்கத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்ளும். எங்களுக்கு மோட்டார் அப்ரூவல் காலம் 18,363. அதில் எங்களுடைய இப்போ இருக்கிற ஆளணி 15,432 தான் இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் 3,533 வேக்கண்டாக இருக்குது. வவுனியா மாவட்டத்தை பொறுத்த எடுத்துக்கொண்டு சொன்னால் வவுனியா டிஸ்ட்ரிக்ட்ல 2,815 அப்ரூவல் காலத்தில் 2,304 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். 514 தான் வேக்கண்டாக இருக்கு. மொத்தமா 3,533 ஆசிரியர்கள் வட மாகாணம் ஃபுல்லா வேக்கண்டாக இருக்கபடியா ஒரு வலயம் 13 வலயம் இருக்கு. ஒரு வலயம் என்று எடுத்துக்கொண்டால் சாதாரணமாகவே 271 ஆசிரியர்கள் ஒரு வலயத்துல பற்றாக்குறையாக தான் இருக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகிறது. அந்த வகையில பார்த்துக்கொண்டா வவுனியா நோர்த்துல 235 ஆசிரியர்கள் இருக்கிறார். இந்த வலயத்துக்கு இருக்க வேண்டிய ஆசிரியரோட சற்று 271 ஆசிரியர் வேகண்டா இருக்கணும். சாதாரணமா பார்த்தா 230 பேர் வைக்கணும். வவுனியா சவுத்தை பொறுத்தவரை 279 ஆசிரியர் வைக்கணும். அந்த வகையில இந்த ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகிறது. ஆனால் 2022க்கு பிறகு புதிதாக கிடைக்கிற நியமனங்களை நாங்கள் முழுமையாக வவுனியா, மன்னர், முல்லைத்தீவு, கிளிநொச்சிக்கு தான் முதலாவது நியமனங்களை வழங்கி வரணும். அதுக்கு உதாரணமா சொல்லலாம். 2023-24 கிராஜுவேட்ஸ் அப்பாயின்மெண்ட் 375, பிஇடி 19, நேஷனல் காலேஜ் அப்ளிகேஷன் 353, டோட்டலா 747 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 743 ஆசிரியர்கள்ல கிராஜுவேட்ஸ் அப்பாயின்மெண்ட்ல 566 ஆசிரியர்கள்ல நியமனம் வழங்கப்பட்டது 375. அதுல டியூட்டேஷன் பண்ணாங்க 356. அந்த ஆசிரியர்கள் பெரும்பகுதி வவுனியா மாவட்டத்துக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் மன்னார் மாவட்டம் அதுக்கடுத்ததாக கிளிநொச்சி மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டார்கள். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நியமிக்கப்பட்ட மிக அதிகமாக காணப்படுகிறது. அதே மாதிரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் நியமிக்கப்பட்டார்கள் 27 பேர்ல 9 பேர் வவுனியா மாவட்டத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 27 வீதமான ஆட்கள் வவுனியா மாவட்டத்துக்கும், 20 வீதமான ஆட்கள் முல்லைத்தீவு, 23 விதமான ஆட்கள் மன்னர் மாவட்டத்துக்கும், 1.6 வீதம் யாருமே யாழ் மாவட்டத்துக்கு நியமிக்கப்படுகிறது. சொன்ன ஆசிரியர் பற்றாக்குறை நியமிக்கப்படுற புதிதாக வழங்கப்பட்ட நியமனங்கள் கூடுதலாக வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு தான் நாங்கள் தொடர்ச்சியாக நியமித்து வருகின்றோம். அதை விட இந்த வருஷம் ஃபைனான்ஸ் கமிஷன்ல கேட்டிருக்கிறோம் 2,000
3241 ஆசிரியர்களை நியமிப்பதற்கான அனுமதியை சொல்லி ஃபைனான்ஸ் கமிஷன் கேட்டிருக்கிறோம். அதை விட காலேஜ் ஆஃப் நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து எங்களுக்கு பிரைமரிக்கும் செகண்டரிக்குமாக 28 பாடத்துக்கு 1919 ஆசிரியர்களை தர சொல்லி கேட்டிருக்கோம். அவ்வாறு ஆசிரியர்கள் விடுவிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களுக்கு நாங்கள் ஆசிரியர்களை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு மேலதிக ஆசிரியர்கள் சில பாடங்கள்ல வவுனியா மாவட்டத்தில் மேலதிக ஆசிரியர் எக்ஸஸ் டீச்சர்ஸ் மேலும் காணப்படுகிறது என்பதை இது சம்பந்தம் நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். போன கூட்டங்கள்ல எல்லாம் கூடுதலா யாழ்ப்பாணத்துல எக்ஸஸ் வந்து எங்கட பகுதிகளில் வடக்குல மற்ற இடங்கள்ல போடப்படுற ஆட்கள் பாராளுமன்ற சொன்னது போல போறதில்லை. அப்படியான ஆட்கள் இப்ப நீங்க உங்களோட நியமனங்கள்ல மற்ற இடங்கள்ல வராம இருக்கிற ஆசிரியர்கள் பேர் வரையில யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு கொண்டால் மேக்ஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் எக்ஸஸாக இருக்கிறது. பிரைமரி எடுத்துக்கொண்டால் பிரைமரி வந்து இங்கால எக்ஸஸாக இருக்கிறது, முல்லைத்தீவு எக்ஸஸாக இருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி, தமிழ் எல்லாம் வவுனியா மாவட்டங்களில் எக்ஸஸாக இருக்கிறது. ஒரு பாடங்கள் ஒரு மேரேஜ் இருந்தது. இஸ்லாம் வந்து வவுனியாவில் எக்ஸஸாக இருக்கிறது. ஒரு பாடங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமான முறையில் எக்ஸஸ் வேகன் என்ற பெற்றத்தில் காணப்படுகிறது. வவுனியாவில் மேக்ஸ் வேகண்டாக இருக்குது, ஆனால் யாழ்ப்பாணத்தில் எக்ஸஸாக இருக்கிறது. ஆனால் முடிமான வரைக்கும் இந்த ராம்சர்ல சொல்லி இருக்கிறோம். வழங்கப்பட்ட நியமனங்கள் கூடுதலாக வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், கிள்ளச்சி மாவட்டங்களுக்கு தான் நாங்கள் தொடர்ச்சியாக நியமித்து வருகின்றோம். அதை விட இந்த வருஷம் பைனான்ஸ் கமிஷன்ல கேட்டிருக்கிறோம் 3241 ஆசிரியர்களை நியமிப்பதற்கான அனுமதியை சொல்லி பைனான்ஸ் கமிஷன் கேட்டிருக்கிறோம். அதை விட காலேஜ் ஆஃப் நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து எங்களுக்கு பிரைமரிக்கும் செகண்டரிக்குமாக 28 பாடத்துக்கு 1919 ஆசிரியர்களை தர சொல்லி கேட்டிருக்கோம். அவ்வாறு ஆசிரியர்கள் விடுவிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களுக்கு நாங்கள் ஆசிரியர்களை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு மேலதிக ஆசிரியர்கள் சில பாடங்கள்ல வவுனியா மாவட்டத்தில் மேலதிக ஆசிரியர் எக்ஸஸ் டீச்சர்ஸ் மேலும் காணப்படுகிறது என்பதை இது சம்பந்தம் நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். போன கூட்டங்கள்ல எல்லாம் கூடுதலா யாழ்ப்பாணத்துல எக்ஸஸ் வந்து எங்கட பகுதிகளில் வடக்குல மற்ற இடங்கள்ல போடப்படுற ஆட்கள் பாராளுமன்ற சொன்னது போல போறதில்லை. அப்படியான ஆட்கள் இப்ப நீங்க உங்களோட நியமனங்கள்ல மற்ற இடங்கள்ல வராம இருக்கிற ஆசிரியர்கள் பேர் வரையில யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு கொண்டால் மேக்ஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் எக்ஸஸாக இருக்கிறது. பிரைமரி எடுத்துக்கொண்டால் பிரைமரி வந்து இங்கால எக்ஸஸாக இருக்கிறது, முல்லைத்தீவு எக்ஸஸாக இருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி, தமிழ் எல்லாம் வவுனியா மாவட்டங்களில் எக்ஸஸாக இருக்கிறது. ஒரு பாடங்கள் ஒரு மேரேஜ் இருந்தது. இஸ்லாம் வந்து வவுனியாவில் எக்ஸஸாக இருக்கிறது. ஒரு பாடங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமான முறையில் எக்ஸஸ் வேகன் என்ற பெற்றத்தில் காணப்படுகிறது. வவுனியாவில் மேக்ஸ் வேகண்டாக இருக்குது, ஆனால் யாழ்ப்பாணத்தில் எக்ஸஸாக இருக்கிறது. ஆனால் முடிமான வரைக்கும் இந்த ராம்சர்ல சொல்லி இருக்கிறோம். இந்த தலைநகர கான்சர்லையும் அங்கே இருந்த டீச்சர்ஸ்னால எக்ஸஸ் இருக்கிற இடத்துல இருந்து கொடுக்க சொல்லி அதுக்கு நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. அதிகமாக இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்குது. முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி அதுகளில் மேலதிகமாக இப்போ நீங்கள் சொன்னீங்கள் எல்லாத்திலையும் மேலதிகம் இருக்கின்றது. அந்த எண்ணிக்கையான மாவட்ட ரீதியான ஒளிவரை சொல்லுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் செய்யலாதான், நானோ அல்லது இதுல இருக்கிறார்களோ செய்யலாம். இல்ல, நாங்கள் 2022 புதுசா நியமனங்கள் சீராக நீண்ட காலமாக செய்யப்பட்ட இடமாற்றங்கள். உதாரணத்துக்கு ஒரு பட்ஜெட்ல வந்து 2000 டீச்சர்ஸ் ஒரு பட்ஜெட் அப்பாயிண்ட் பண்ண பண்ணினா அந்த பட்ஜெட்ல மேக்ஸிஸ்க்கு எல்லாம் வவுனியா மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டங்கள் நியமிக்கப்பட்டா 8 வருஷம் முடிஞ்சா பிறகு அவ்வளோ பேரும் சில நேரம் 2019-12 ஆண்டு கால பகுதியில் அவ்வளோ பேரும் 8 வருஷம் முடிஞ்சுட்டு அந்த காரணம் சொல்லி அங்கே மாற்றப்பட்டோம்னா அந்த எக்ஸஸ் வந்து அதனால வந்துடுது. அதான் அந்த அடிப்படை பிரச்சனை. ஆனால்
அதை நிவர்த்தி செய்யறதுக்காக தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு எக்ஸஸ் குறைச்சாச்சு, முடியுமான வரை குறைச்சு. இன்னும் செய்ய வேண்டியது அதுக்காக முழுமையாக செய்யப்பட்டது இல்லை, இன்னும் செய்யக்கூடிய தேவைப்பாடு இருக்குது. செயலாளர் சொல்லியிருக்கிற நிச்சயமாக இங்க புதுசாக நடக்கிற டிரான்ஸ்ஃபர்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வெராட்டி, அதாவது யாழ்ப்பாணத்துல இங்கே உள்ள டீச்சர்ஸ் தான் யாழ்ப்பாணத்துக்கு போறதும், யாழ்ப்பாணத்துல இந்தியாவில் டீச்சர்ஸ் போடும் போது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாட்டி அவர்களை விடுவிக்க வேண்டாம் என்று சொன்ன உத்தரவை வலயக்கல்வி பணிப்பாளர்களுக்கு தெளிவாக விட்டுருக்க. அந்த வகையில புதிதாக டிரான்ஸ்ஃபர் நடந்தாலும் இங்கே இருந்து போற டீச்சர்ஸ் மேலும் அங்கே இருந்து வந்த டீச்சர்ஸ் வந்தா பிறகுதான் இங்க இருந்து விடுவிக்கிற சொல்லிய உத்தரவை தெளிவாக வந்ததுனால இப்ப அந்த பிரச்சனைகள் குறைஞ்சிட்டு போகுது. இன்னும் சீராக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றது. நான் கேட்டது ஆசிரியர்கள் மேலதிகமாக என்ன பாடத்தியார்கள் இருந்தது. அதே மாதிரி மற்ற மாவட்டம் அஞ்சு மாவட்டம் பிரைமரி எடுத்துக்கொண்டால் ஜெஃப்னாவில டோட்டல் மாகாணத்துல 327 வேக்கண்டா இருக்குது. ஜெஃப்னாவில 31 வேக்கண்ட், வலிகாமத்துல 120 வேக்கண்ட். அது டிஸ்ட்ரிக்ட் தான். ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்ல 26 வேக்கண்டா இருக்குது. கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட்ல 10 எக்ஸஸா இருக்குது. மன்னார் டிஸ்ட்ரிக்ட்ல 80 வேக்கண்டா இருக்குது. வவுனியா டிஸ்ட்ரிக்ட்ல 48 வேக்கண்டா இருக்குது. முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட்ல 6 எக்ஸஸா இருக்குது. சயின்ஸ் எடுத்துக்கொண்டால் மாகாணத்துல 16 எக்ஸஸா இருக்குது. ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்ல 10 வேக்கண்ட், கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட்ல 7 எக்ஸஸ், மன்னார் டிஸ்ட்ரிக்ட்ல 8 எக்ஸஸ், வவுனியா டிஸ்ட்ரிக்ட்ல 9 வேக்கண்ட், முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட்ல 20 எக்ஸஸ். மெட்ஸ் எடுத்துக்கொண்டால் ப்ரொவின்ஸ்ல 47 வேக்கண்ட், ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்ல 63 எக்ஸஸ், மன்னார் டிஸ்ட்ரிக்ட்ல 32 வேக்கண்ட், வவுனியா டிஸ்ட்ரிக்ட்ல 40 வேக்கண்ட், முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட்ல 25 வேக்கண்ட். தமிழ் எடுத்துக்கொண்டு சொன்னா உண்மையிலேயே பின்தங்கின மாவட்டங்கள் என்று சொல்லி கன மாவட்டம் இருக்கு. யாழ்ப்பாணத்துல 63 பேர் மற்ற மேலதிகமாக இருக்கின்றால் அந்த 63 பேரே மற்ற 4 மாவட்டத்துக்கு மேல் போடலாம். அதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அது காரணம் 8 வருஷம் 10 வருஷம் வேலை செய்து வந்தோடனே அவன் டிரான்ஸ்பர் ஆகி இப்ப இல்லை. 2023-24 பொருத்தமான பதில் அளிக்கப்பட்டது. வடமாகாணத்துக்கு இது முக்கியமான பாடம். நான் மற்ற பாடங்களை குறைப்படி சொல்லல. மற்றும் பயோ அதுல 63 பேர் மேலதிகமா அங்க இருக்கணும் என்றால் மற்ற 4 மாவட்டமும் இதால பாதிக்கப்படும். மற்ற 4 மாவட்டம் 25 பேர் முன்னத்தீவிர இல்ல. அதே மாதிரி பவனியாவது இல்லை. இப்படி இருக்கேங்க கவனத்தில் எடுக்கும். உங்களுடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நிபந்தனை அடிப்படையில் வழங்கின நியமனங்கள் தொடர்பாகவும் ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு பொதுவான எல்லா மாவட்டமும் பயணப்படக்கூடிய வகையில் ஒரு இடமாற்ற கொள்கையை வகுத்து அதுக்கான அனுமதியை பெற்று நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். இது எவ்வளவு காலம் தெரியும், எத்தனை பேர் பாதிக்கப்படுது, எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்படுது. போறோம் பள்ளிக்கூடங்கள்ல இதுதான் குறை. எங்களுக்கு மேக்ஸ் இல்ல, பயோ இல்லை என்று சொல்லி பின்னங்கிற மாவட்டம். யாழ்ப்பாணமும் எங்கடதான் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் வேறு யாத்திரையும் இல்லை. அப்படி இருக்க யாழ்ப்பாணத்துல ஆத்திரையும் இல்லை. அப்படி இருக்க யாழ்ப்பாணத்துல 63 பேரை மேலதிகமா வச்சுக்கொண்டு மற்ற மாவட்டங்களை பின்னங்கிற நன்மைக்கு விடுவியாண்டா நாங்கள் என்ன செய்வோம்? தரம் மாறிட்டு சொல்லு. நாங்கள் போயிருக்கோம் கூட்டங்கள்ல எங்களை தான் பிடிக்கிறாங்க இல்ல. அப்ப என்ன ஏற்றுக்கொள்கிறோம் சார். ஒரு 3 மாதம் அவகாசத்தாக பிரதம செயலாளர் தலைமையில இதுக்கான தீர்வு இல்ல. தெற்கு வலயத்திலும் 20 பேர்கிட்ட இல்ல. அவை எதிர்காலம் பாதிக்கப்படும். அதுக்கு 3 மாதத்துக்கு பிறகு கொடுத்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை விட பாத்தீங்கன்னா அந்த 9 மாகாணத்திலே வட மாகாணம் முன்னிலையிலே இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா வடக்கு மாகாணம் 9வது நிலையில இருக்கு கல்வியில. இதுக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க முன்னூறு கொண்டு வராங்க. சில நேரம் யோசிக்கலாம், சில வழக்கை கிழக்கையும் சேர்த்து விட்டா அவர் ஒட்டு முன்னுக்கு வரலாம். இல்ல வேற என்ன நிலையிற்கு முன்னூறு கொண்டு வராங்க. திட்டம் வச்சிருக்கீங்களா நீங்க? செகண்டா இருக்குது. ஸ்காலர்ஷிப் பண்ணி வரும்போதுதான் அந்த பின்னோக்கி எல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சம் பெர்சன்டேஜ் எல்லாம் அது நடவடிக்கைகள் எடுக்கிறது தான் அதை சீராக்கி நாங்கள் முன்னிலைக்கு வருகிறதுக்கு ஏழை பொறுத்தவரை நாங்கள் செகண்டா இருக்கோம். ஓயில் என்னன்னா கடைவர் மேட்சில் வெயில் விட்டோம்னா பள்ளிக்கூடத்துக்கு இட விளையிடுறாங்க. அப்ப கொஞ்சம் பேர் தான் ஏழுக்கு போறாங்க. இந்த ஓயில் முக்கியம் எங்களுக்கு.
மொத்தமா பாத்தீங்கன்னா உப்புதான் இல்லை. நாங்கள் சின்ன சின்ன சாட்டை சொல்லி கொண்டதுல அவை இலக்கிய மெடிசன் கோயில்களுக்கு கூட போகுது. இலங்கையில முதலாம் இடம் வயதான நிலை இருக்கு. உண்மையில வட மாகாணம் வந்து முன்னிலை இருந்தது. ஆனா பின்னுக்கு போடுது. வட மாகாணத்துல உங்கள்ட்ட ஏதோ ஒரு குழவுறீர்கள், அதை நீங்கள் ஆய்வு செய்து அதுக்கு தீர்வு கண்டாதான் முன்னிலைக்கு போகலாமே தவிர எங்கள்கிட்ட வட மாகாணத்துல மிஞ்சி இருக்கிறது கல்வி மட்டும்தான். இப்ப நாங்கள் எல்லாம் இங்க வாராக்காரனா கல்விதான். அது நீங்கள் அதை அக்கறையில் அனுமதி பாருங்க. அந்த மேத்ஸ்ன்றதும் முக்கியம். இப்ப இன்றைக்கு கிளாஸுக்கு போகாமல் நாளைக்கு போனாலே மேத்ஸ் விளாங்காது. ஒரு வருடத்துக்கு 8ஆம் ஆண்டு படிக்கிற மாணவனுக்கு மேத்ஸ் டீச்சர் இல்லாட்டிக்கு 9ஆம் ஆண்டு போனா அவனுக்கு சேர கண்டா வகுப்பை வழிகிட்டு விட்டு ஓடணும் போலான்னு இருக்கும். ஆகவே நீங்கள் இருக்கா என்ன திட்டம் வந்து சொன்னீங்கன்னா நல்லவங்க. இதே கூட்டத்தில் கேட்டக்கூடிய சரியான விளக்கத்தை நீங்கள் ஒரு பிளானோட என்னோட வந்து அதை சமர்ப்பித்து மார்க்கெட்டு கொண்டு இன்னொரு ஒரே ஒரு கேள்வி, அதை நியமிக்கப்பட்டதோ தெரியல. இந்த பாராளுமன்றத்திலே நான் காய்ச்சேன் இந்த விஷயத்தை என்னுடைய கல்லூரியில். இந்த புதுக்குளம் ஆட்சியாளருக்கு இருக்க அந்த ரசாயனவியல் ஆசிரியர் நியமிக்கிறதான செயற்பாடுகள் ஏதாவது நடந்ததா? அதை விரைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை விரைவாக செய்து விடுமாறு விடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டத்தில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் வந்து தேசிய சபைக்கு கொண்டாட வெற்றிடமாக இருக்கிறது இடமா. ஆனால் வவுனியா அதற்கு இருக்க ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டு இந்த வந்து அசூம் பண்ணியிருக்காரு. நியமிக்கப்பட்டிருக்கு டீச்சர் வந்து அசூம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும். அதுல ஜான் வலயத்திலே மாகாண கல்வி பணிப்பாளருக்கு கான்செப்ட்ல போட்டவர் அவரும் வேற இல்லை. அதே போல தெற்கு வலயத்திலேருந்து ஒரு ஆள் போடப்பட்டதான சூழல் கூறப்பட்டது, அவரும் வேற இல்லை. இவ்வகையான ஒரு விரைவாக நடந்த விடுவோம் விரைவாக இந்த ஜனவரிக்கு இயல்பானவரை ஒரு ரசாயன ஆசிரியரை போடுறதுடைய உடன் நடவடிக்கை எடுக்குமாறு விடத்தில் கருதுகொள்ளும். இதுல கூட பொலிட்டிக்ஸ் அதுல வந்து நாங்க தீர்மானமா போலும். இதுல பொலிட்டிக்ஸ் நாங்க எல்லாம் இன்வால்வ் பண்றது கான்சர் வந்தா முன்னுக்கு போய் அந்த இதை நிப்பாட்டுனா இப்ப நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு அவங்களுக்கு சரியான பதில தரையிடும். இப்ப நாங்க பாராளுமன்ற கேட்டோம், ஒரு அஜெண்டா இருக்கா நம்ம முன்னுக்கு வாரத்துக்கான திட்டம். இப்ப அந்த அஜெண்டாவை போடைக்குள்ள நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு செய்தா சக்சஸ் எல்லாம் வராது. இப்ப நாங்க கிடைக்கிறோம் 2 பேரை போட்டு 2 பேர் வரையும். இது என்ன நடவடிக்கை? அவன் ஏன் வரையும்? காரணம் வந்து பொலிட்டிக்ஸ் தான். ஏதோ ஒரு காரணத்தால அவை வரையல. ஆனா அதுக்கான ஆக்ஷனை வந்து டிபார்ட்மெண்ட் அடிச்சு அவையில் இன்றைக்கும் ஏதோ இடத்துல இருக்கணும். இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பள்ளிக்கூடம் சம்பந்தமா அதுல ஒரு ஆளை போடையில 2 பேர் போட்டும் அவை வரையில. ஆனா இன்னொரு இடத்துல இருக்கணும். அவைகளுக்கு என்ன நடவடிக்கை? அதனால தான் செய்யணும். அவைகளுக்கு சப்போர்ட் பண்ணுதான். வராதாங்களை ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி கல்வி அமைச்சோ அல்லது கல்வி திணைக்களமோ அவைகளுக்கு சப்போர்ட்டா இருந்தா நிச்சயமா நல்ல விஷயம் வரும். இந்த இதுல வந்து நாங்க எந்த ஒரு அரசியல் தொடர்பான அதுக்குள்ள இன்வால்வ் பண்ணாம இருந்தா கல்வி திணைக்களம் உண்மையில சிறப்பா செய்யும். அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ආදේශ ලේකම්කාරයාලවල කිසිම අතිරික්ත නිලධාරීන් සංඛ්‍යාවක් නැහැ. ඒ කියන්නේ අපේ කල්පනාකාරක සහකාර සේවා නිලධාරීන්ගේ අඩුව පුරවගන්න අපි කියනවා. ඊළඟට කෙටිපුර ප්‍රාදේශීය සම්බන්ධීකරණ කමිටුවෙන් ඉදිරිපත් කරලා තියෙනවා පෙර පාසල් 12ක් දීර්ඝ කාලයක් තිස්සේ ව්‍යාපෘති කරන්නයි. விரும்புகிறேன். என்னன்னா இப்ப எங்களோட வவுனியா தெற்கு வேலையத்தை பொறுத்த வரையில இங்க சொன்ன அளவுக்கு பாரிய அளவுல செட்டிகுளத்துக்கும் நகர பாடசாலைகளுக்கும் வித்தியாசம் இல்லை. பெரும்பாலும் இருக்கிற டீச்சர்ஸை நாங்கள் சமமாக பகிர்ந்திருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் வந்து இடமாற்ற சபைகளுக்குள்ளாக மேற்கொள்ளப்படுது. தனிய வலய கண்காணிப்பாளரோ ஒரு தனிப்பட்ட அதிகாரி செய்ய இல்லை. தொழிற்சங்க பிரதிநிதிகளோட இடமாற்ற சபையில செய்யப்படுற இடமாற்றம் அதுல ஏதாவது கருத்து முரண்பாடுகள் இருந்தா மேல்முறையீட்டு சபைக்கு வருது. மேல்முறையீட்டு சபையிலையும் தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு அந்த ஓர்டரை கேரி அவுட் பண்ணாத டீச்சர்ஸுக்கான டிஃபைன்ட் ஆக்ஷன் இல்லை. அவர்கள் போகாட்டிக்கு வலய கல்வி பணிப்பாளரால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இயலாது. அப்ப அதுக்கு என்ன தீர்வு எந்த ஒரு ரூலிங் இருக்குமா இருந்தா அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் ஸ்ட்ரிக்டா எடுக்கலாம். உதாரணத்துக்கு
நகரத்திலிருந்து செட்டுகுளத்துக்கு ஆசிரியரை அனுப்ப முடியாது, எனக்கும் அதுதான் கேள்வி. ஆனா விபுலானந்தா ஒரு அதிவசதியான பாடசாலை, அதுல இருந்து பூந்தோட்டம் மகா வித்தியாலயம் ஒரு அதிவசதியான பாடசாலை. அதே போல விபுலானந்தால இருந்து பூவரசங்குளம் ரெண்டுமே வசதியான பாடசாலை. அங்க 10-8 வருஷத்துக்கு மேல வேலை செய்த ஒரு ஆசிரியரை உள்ளக இடமாட்டம் செய்து இறுதி தீர்மானம் கொடுத்தா பிறகு அந்த ஆசிரியர்கள் நாங்க போக மாட்டோம் சொல்லி அடுத்த ஆக்ஷனை வந்து டிபார்ட்மெண்ட் அடிச்சு அவையில் இன்றைக்கும் ஏதோ இடத்துல இருக்கணும். இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பள்ளிக்கூடம் சம்பந்தமா அதுல ஒரு ஆளை போடையில 2 பேர் போட்டும் அவை வரையில, ஆனா இன்னொரு இடத்துல இருக்கணும். அவைகளுக்கு என்ன நடவடிக்கை அதனால தான் செய்யணும். அவைகளுக்கு சப்போர்ட் பண்ணுதான் வராதாங்களை ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி கல்வி அமைச்சோ அல்லது கல்வி திணைக்களமோ அவைகளுக்கு சப்போர்ட்டா இருந்தா நிச்சயமா நல்ல ஒரு விஷயம் வரும். அவை இந்த இதுல வந்து நாங்க எந்த ஒரு அரசியல் தொடர்பாடு அதுக்குள்ள இன்வால்வ் பண்ணாம இருந்தா கல்வி திணைக்களம் உண்மையில சிறப்பாக செய்யும் அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ආදේශ ලේකම් කාර්යාලවල කිසිම අතිරික්ත නිලධාරීන් සංඛ්‍යාවක් නැහැ. ඒ කියන්නේ අපේ කල්පනාකාරක සහකාර සේවා නිලධාරීන්ගේ අඩුව පුරවගන්න අපි කියනවා. ඊළඟට චෙට්ටිපුර ප්‍රාදේශීය සම්බන්ධීකරණ කමිටුවෙන් ඉදිරිපත් කරලා තියෙනවා පෙර පාසල් 12ක් දීර්ඝ කාලයක් තිස්සේ ව්‍යාපෘති කරන්නයි. என்னன்னா இப்ப எங்களோட வவுனியா தெற்கு வேலையத்தை பொறுத்த வரையில இங்க சொன்ன அளவுக்கு பாரிய அளவுல செட்டிகுளத்துக்கும் நகர பாடசாலைகளுக்கும் வித்தியாசம் இல்லை. பெரும்பாலும் இருக்கிற டீச்சர்ஸை நாங்கள் சமமாக பகிர்ந்திருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் வந்து இடமாற்ற சபைகளுக்குள்ளாக மேற்கொள்ளப்படுது. தனிய வலய கண்காணிப்பாளரோ ஒரு தனிப்பட்ட அதிகாரி செய்ய இல்லை. தொழிற்சங்க பிரதிநிதிகளோட இடமாற்ற சபையில செய்யப்படுற இடமாற்றம், அதுல ஏதாவது கருத்து முரண்பாடுகள் இருந்தா மேல்முறையீட்டு சபைக்கு வருது. மேல்முறையீட்டு சபையிலேயும் தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு அந்த ஓர்டரை கேரி அவுட் பண்ணாத டீச்சர்ஸுக்கான டிஃபைன்ட் ஆக்ஷன் இல்லை. அவர்கள் போகாட்டிக்கு வலய கல்வி பணிப்பாளரால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இயலாது. அப்ப அதுக்கு என்ன தீர்வு எந்த ஒரு ரூலிங் இருக்குமா இருந்தா அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்க ஸ்ட்ரிக்டா எடுக்கலாம். உதாரணத்துக்கு நகரத்திலிருந்து செட்டுகுளத்துக்கு ஆசிரியரை அனுப்ப முடியாது, எனக்கும் அதுதான் கேள்வி. ஆனா விபுலானந்தா ஒரு அதிவசதியான பாடசாலை, அதுல இருந்து பூந்தோட்டம் மகா வித்தியாலயம் ஒரு அதிவசதியான பாடசாலை. அதே போல விபுலானந்தால இருந்து பூவரசங்குளம் ரெண்டுமே வசதியான பாடசாலை. அங்க 10-8 வருஷத்துக்கு மேல வேலை செய்த ஒரு ஆசிரியரை உள்ளக இடமாட்டம் செய்து இறுதி தீர்மானம் கொடுத்தா பிறகு அந்த ஆசிரியர்கள் நாங்க போக மாட்டோம் சொல்லி அடுத்தடுத்த கட்டத்துல புறப்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதுக்கு என்ன தீர்வு? அந்த தீர்வை எங்களுக்கு சரியா வரையறுத்து தந்தா எங்கட நடவடிக்கை இலகுவாக இருக்கும். கௌரவ செல்வமடைக்கல சொன்னது போல எங்களுக்கு அதுதான் உண்மையில நிர்வாக சேலஞ்சா இருக்குது. අපිට එකක් තමයි අපි වර්තමාන ආණ්ඩුව හිතනවා මෙතෙන්ද උතුරු පළාත් සභාවේ මේ ශ්‍රේෂ්ඨ නියෝජනය කරන ඉහළධාරීන් එන්න ඕන නම් අනිවාර්යයෙන්ම එන්න ඕන තමයි. ඒක නීත්‍යානුකූලව චක්‍රයක නැතුව නිවාඩු විදර්ශනය ඒගොල්ලෝ හිතෙන් දෙන්න. ඒ නිසා දැන් මේ ප්‍රශ්න වලට උත්තර හොයන්න ගියාම ඊළඟ විදාරට හැංගෙන්න බැරි පස්. මෙතෙන් එනවා අංක 1. දෙකම බලාපොරොත්තු වෙනවා මේ ඇති වෙන ඕන ගැටලුවක් මාස් 3කින් අවසන් කරන්න ඕන. ඒ කියන්නේ අර දෙපාර්තමේන්තු වැරදි, මේ දෙපාර්තමේන්තු වැරදි, අර චක්‍රයකනේ වැරදි කියලා මෙතන ඊට පස්සේ අපේ නතරට අයිතියක් නැහැ. ඒ නිසා මෙතෙන් දෙන ඕන ප්‍රශ්නයක් අපි හිතනවා මාස 3ක් දින 90ක් ඇතුළත ඒ ප්‍රශ්නේ විසඳන්න ඕන. ඒක ආපහු යටට ගහ ඉන්න බෑ. දෙක. තුන්වෙනි එක තමයි අපි අඩක් කරනවාද ගරුවන්තුමා කිව්වා මේ ට්‍රාන්ස්ෆර් ප්‍රශ්නවලදී දේශපාලන බලාධිකාරීන්ගේ රටයන් නිසා මේවා සිද්ධ වෙන්නේ නැහැ කියලා. ඒ වගේම මම කියන්නේ කලාපද්‍යපත් තුන්යක් කියනවා කට්ටිය යන්නේ නැහැ කියලා. අපි උතුම් කියන්න ඕන මින් ඉදිරියට කිසිම දේශපාලන නායකත්වයක් කිසිම ට්‍රාන්ස්ෆරයක් කරන්න හෝ
අවලංගු වන බැරියක් වෙන්නේ නැහැ. වර්තමාන රජයේ කිසිදු අධිවරයෙක් මන්ත්‍රීවරයෙක්. ඒ නිසා ඔබතුමියගේ නිරභාවයට අයිති සක්කලයක් තියෙනවා. නීතියක් තියෙනවා. යන්න නැත්නම් මොකක්ද උන්නක ක්‍රියාමාර්ගය ගැන අපි කියලා දෙන්න ඕනේ ඔබතුමිය. ඔබදියට නේද? සේවය අත්විඳවන්න පුළුවන්, විනය ක්‍රියාමාර්ග ගන්න පුළුවන්. ඒක මේ රටේ නීති අතර තියෙන හැමෝටම. ඒක ඔබතුමිය මේ නීති දෙක ගන්න. මේක අපි හිතනවා මේ උතුරු පළාතේ මේ ප්‍රශ්නේ තියෙන්නේ දේශපාලන බලාධාරී නෙවෙයි. ඔයගොල්ලෝ දන්නවත් දන්නේ නැහැ උතුරු පළාත් සභාවේ ඉන්න ප්‍රධානියෙක්ගේ නෝනා, තමන්ගේ විදිහට නෝනා, ගුරුවරියා. ඇය අවුරුදු 15ට කික් වෙන්න එක පාසලක සේවය කරනවා යාසි. ඒ පාසලේ ඉන්න ළමයි 15යි ගුරුවරු 20යි. ඒ ඉන්න ගුරු 20න් අති බහුතරයක් උතුරු පළාත් සභාවේ ඉන්න ඉහළ රාජකාරියන්ගේ නෝනලා. දැන් ප්‍රශ්නේ තියෙන්නේ මෙතන. අපිට හිතා ගන්න පුළුවන් මේ අවුරුදු 15 ඇතුලේ මේ උතුරු පළාත් සභාවේ රාජ්‍ය නිලධාරීන්ගේ සමහර බහුතරයක් නේ සමහර අයගේ ක්‍රියාකලාපයන් කොහොමද කියන්නේ. ඒ වගේම වවුනියාවේ ගත්තොත් ප්‍රධාන පාසල් පහක් තියෙනවා. මේ පහේ ඉන්න ගුරුවරු ඉන්නව මම කියන්නේ 500කට විතර ප්‍රමාණයක්. මේ 500 දෙනා මුළු අවුරුදු 10ක් ගත්තොත් ඒගොල්ලෝ ට්‍රාන්ස්ෆර් ගිහින් තියෙන්නේ හැමදාම ඉස්කෝල පහේ විතරයි. ඒගොල්ලෝ අඩුම ගානේ වවුනියාවෙන් සෙට්ටුලකට යන්නේ නැහැ. වවුනියාවේ නිදුම්කට ඒගොල්ලෝ යන්නේ නැහැ. මේ සෙල්ලම තවත් කරන්න බෑ. අහිංසක ගුරුවරු සෙට්ටි කුලම වැඩ කරනවා අවුරුදු 5ක් වැඩ කරලා එනවා වවුනියාවේ මහාවිද්‍යාලේ මාස 6යි අයි නිදුම් කියන්නේ ඉස්කෝලේ. හැබැයි අර ගුරුවරු ටික හැමදාම මහාවිද්‍යාලය ඊගොස්සේ කොන්නන්ට එක CC එක සයුත් ප්‍රකාශය අතුළු ඉස්කෝල 5ක හැමදාම වැඩ කරනවා. අපට හිතෙන්නේ දැන් මේ රටේ විශේෂයෙන් වර්තමාන ජාතිකවා කියලා තියෙනවා රටේ නීතිය ක්‍රියාත්මක කරන්න. ඒ නිසා අපි කියන්නේ උදවුන කියන්නේ උදවුන හැමෝටම නීතියක් තියෙනවා, චක්‍රයක තියෙනවා. ඒ නිසා මින් පස්සේ ඒවට ඇක්ෂන් ගන්න. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று மாவட்ட சிலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. குறித்த கூட்டம் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது வவுனியா மாவட்டத்தில் காணப்படும் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக கனகராஜன் குளம் தெற்கு அபிவிருத்தி சங்கத்தின் காணியை போலீசாரின் பாவனையில் இருந்து விடுவித்தல் தொடர்பாகவும் பொருளாதார மத்திய நிலையத்தினை திறப்பது உட்பட பல்வேறு மிக முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு அதற்குரிய தீர்மானங்களும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டன. கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், ஜெகதீஸ்வரன், திலகநாதன், சத்தியலிங்கம், துரைராசா ரவிகரன், முகமது மற்றும் மாவட்ட செயலாளர் சரத்சந்திர, மேலதிக அரசாங்க அதிபர் திரேஸ்குமார், பிரதேச செயலாளர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள், போலீசார், இராணுவ உயர் அதிகாரி, கிராம அபிவிருத்தி சங்கத்தின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.